ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக இருக்க வேண்டிய ஆளுநர் இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதியாக நம்முடைய சட்டமன்றத்துக்கு வந்து சென்றிருக்கின்றார். சட்டமன்றத்திலே தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக அவரிடத்திலே நாங்கள் எடுத்துச் சொல்லி வருகிறோம். தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய மரபு முதலிலே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவது, நிகழ்ச்சி முடிந்தவுடன் இறுதியிலே தேசிய கீதம் இசைப்பது, தேசிய கீதம் பாடுவது, இது தமிழ்நாட்டினுடைய மரபு என்பதை எடுத்துச் சொல்லி வந்து கொண்டிருந்தாலும் கூட அவர் இன்றைக்கு பேச துவங்குகின்ற போதே தேசிய கீதம் பாடவில்லை என்று சொன்னார். அது மரபல்ல. நாங்கள் இன்றைக்கு உரை இங்கே நிகழ்த்த வேண்டும், அந்த உரையை நிகழ்த்துங்கள் என்கின்றதை சொல்லுகின்ற பொழுது திரும்ப திரும்ப அவர் எழுதி கொடுக்கப்பட்ட அல்லது தயாரித்து தரப்பட்ட அல்லது தமிழக அரசால் கொடுக்கப்பட்ட அந்த ஆளுநர் அறிக்கையை வாசிக்காமல் தானாக ஏதாவது வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அதன் மூலமாக ஏதாவது இங்கே சட்டமன்றத்திலேயே பிரச்சனைகளை கிளப்ப முடியுமா என்று பார்த்தார். ஆனால் எல்லோரும் அமைதியாக இருந்தனர். நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் மட்டும் அவரிடத்திலே தொடர்ந்து அவர் வேறாக பேசிக் கொண்டிருந்த காரணத்தாலே அறிக்கையில் நீங்கள் சட்டமன்றத்திலே ஆளுநர் அறிக்கையை படியுங்கள் என்கின்ற வேண்டுகோளை தயவு செய்து நீங்கள் வந்து என்று, அதாவது எவ்வளவு தூரம் எளிமையாக தாழ்ந்து போய் கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு சபாநாயகர் இன்றைக்கு கேட்டிருக்கின்றார். சட்டமன்றத்தினுடைய தலைவர் சபாநாயகர் தான், சட்டப்பேரவைத் தலைவர். ஆனாலும் அவர் அப்படி கேட்டு நீங்கள் எழுதி கொடுத்த உரையை வாசியுங்கள் என்று சொல்லும் பொழுது அதை வாசிக்காமல் ஆளுநர் அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். வெளியேறி சென்ற பிறகு தன்னுடைய ஆளுநர் மாளிகையிலே இருந்து கொண்டு ஒரு அறிக்கையை தந்திருக்கின்றார். அவருடைய மைக் ஏதோ ஆஃப் செய்யப்பட்டதை போல நாங்கள் அத்தனை பேரும் அங்கேதான் இருக்கின்றோம், நீங்களும் பத்திரிகையாளர்களும் மாடியிலே இருந்து பார்த்து கொண்டுதான் இருந்தீர்கள். எந்த மைக் ஆஃப் செய்யப்பட்டது? அவர் பேசுகிற பொழுது சட்டப்பேரவைத் தலைவர் எழுந்து நீங்கள் எழுதி கொடுத்திருக்கின்ற அந்த வாசிப்பை வாசியுங்கள் என்று நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை சுட்டிக்காட்டி கேட்கின்ற உரிமை சட்டப்பேரவைத் தலைவருக்கு உண்டு. ஏனால் சபையை நடத்துகின்றவர் அவர், சபையினுடைய விருந்தினர். இன்றைக்கு இந்த நிலையை தமிழக சட்டமன்றத்தினுடைய நம்முடைய அமைச்சரவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆளுநர், அந்த ஆளுநர் இங்கே அந்த உரையை வாசித்து விட்டு சென்றிருக்க வேண்டும். ஆனால் அதை விட்டுவிட்டு திரும்ப கேட்க வேறு கேள்வி சொல்லிவிட்டு இப்பொழுது மைக்கை ஆஃப் செய்தார்கள் என்றால் மைக் ஆஃப் செய்யப்படவில்லை. அது சுத்தமான புழுகு. அதை தமிழக மக்களுக்கு தெரிவிப்பதற்காக இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆளுநர் ஏதோ தான் சொல்லிவிட்டால் அதை உண்மை என்று மக்கள் எண்ணி விடுவார்கள் என்று நினைக்கின்றார். அப்படி ஆளுநருடைய மைக் அமர்த்தப்படவில்லை. அமர்த்த வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது. அவரை நாங்கள் பேசத்தான் விட்டிருக்கோமே தவிர மைக்கை ஆஃப் பண்ண அழைக்கவில்லை. ஆனால் அங்கிருந்து மற்றொரு பல்வேறு குற்றச்சாட்டுக்களை, பொய்யான குற்றச்சாட்டுக்களை, இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் கூட சொல்லாத குற்றச்சாட்டுக்களை எல்லாம் இன்றைக்கு வரிந்து கட்டிக்கொண்டு எல்லோருக்கும் வக்காலத்து வாங்குகிற ஒரு வக்கீலாக இன்றைக்கு இருந்து கொண்டு இந்த அரசுக்கு எதிராக என்னென்ன குற்றச்சாட்டுகள் சொல்ல முடியுமோ அதையெல்லாம் பொய்யாக இன்றைக்கு சொல்லி இருக்கின்றார். தமிழகத்தினுடைய பல்வேறு வளர்ச்சிகளை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் 12 கோடி ரூபாய் to the tune of over 12 lakh crores is far from the truth. நாங்கள் 12 லட்சம் கோடி ரூபாயை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்கிறோம், அது ஃபார் ஃப்ரம் ட்ரூத் என்கின்றார். அதோடு இல்லாமல் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம 6வது இடத்துக்கு போய்விட்டோம் 4லிருந்து என்று சொல்லுகிறார். இந்திய ஒன்றியம் தன்னுடைய கணக்கிலே 11.9 பொருளாதார வளர்ச்சியை கண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு என்று இந்திய ஒன்றியம் அறிவித்திருக்கிறது. நாங்கள் அறிவிக்கவில்லை. ஆனால் இவர் எதை பார்த்து சொல்லுகிறார், எந்த கணக்கை பார்த்து கொண்டு சொல்லுகிறார், இவர் தூங்கிக் கொண்டு சொல்லுகிறாரா விழித்துக் கொண்டு சொல்லுகிறாரா தெரியாது. ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை இரட்டை இலக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று இந்திய ஒன்றிய அரசே ஒப்புக்கொண்டிருக்கிறது. அதை யாராலும் மறைக்க முடியாது. அதேபோல தொழில் வளர்ச்சியிலே பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு வெளிநாடுகள் இங்கே வந்திருக்கின்றன. பல தொழிற்சாலைகள் இன்றைக்கு உண்டாகி இருக்கின்றன. அதனால்தான் இந்த வளர்ச்சியை நம்மால் எட்ட முடியும்.
தொழில் வளர்ச்சி இல்லை என்று சொன்னால் 11.9% பொருளாதார வளர்ச்சியை அடைவது என்பது சாத்தியமே கிடையாது. அதுக்கு அடிப்படை காரணம் தொழில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு. எனவே இந்த வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி இவற்றை பற்றி ஆளுநர் சொல்லியிருப்பது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்பதற்கு இந்த ஒன்றிய அரசினுடைய கணக்கெடுப்பே சரியானதாக உங்களுக்கு 11.9% பொருளாதார வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி. அதை இன்றைக்கு ஆளுநர் அவர்கள் பொய்யாக வந்து சட்டமன்றத்திலே சொல்லுவதற்கு பதிலாக ஆளுநர் மாளிகையில் இருந்து இன்றைக்கு சொல்லியிருக்கின்றார். என்ன காரணம்? அது அவருக்கு தான் தெரியும். தமிழ்நாட்டின் மீது என்ன விரோதம் அவன் என்பது அவருக்கு தான் தெரியும். 11.9 பொருளாதார வளர்ச்சி எப்படி தமிழ்நாடு வந்தது என்று நீங்கள் தான் போய் கேட்க வேண்டும். 11.9% இங்கே தொழிற்சாலைகள் வரவில்லை, வேலைவாய்ப்பு பெருகவில்லை என்று சொன்னால் எப்படி 11.9% பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டும் என்று ஆளுநரை கேட்க வேண்டியவர்கள் நீங்கள் கேளுங்கள். ஆளுநர் வெளியே போன 10 நிமிஷத்துல 3 பக்கத்துக்கு அறிக்கை வருது. ஆமா, அப்ப முன் தயாரிக்கப்பட்டதா? முன்னாலேயே தயாரிக்கப்பட்டு தான் ஏன்னா ஆளுநர் இங்கிருந்து வெளியேறுகிறார். வெளியேறிய உடனேயே அந்த அறிக்கை ஆளுநர் மாளிகையிலிருந்து வருகிறது என்று சொன்னால் எல்லாம் திட்டமிடப்பட்ட வேலைகள் தான். எனவே அவங்க முன்னாலே தயாரித்து வச்சிருக்கலாம். எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. தமிழ்நாட்டை குறை சொல்ல வேண்டும். எனது தேர்தல் ஆண்டு 2026 தேர்தல் ஆண்டு. இதில் ஆட்சியை பற்றி ஏதாவது குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். 11.9% பொருளாதார வளர்ச்சியை மூடி மறைக்க யாராலும் முடியாது, எந்த சக்தியாலும் முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து திட்டமிடப்பட்ட ஸ்டேட்மெண்ட் நிச்சயமா இல்ல. அங்கதான் வாசிக்கிறார். எப்படின்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தால் நாங்கள் வந்து இது எல்லாம் பல எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்களிலே இந்த நடைமுறை இன்றைக்கு இருக்கிறது. ஆளுநர் வந்து எழுதி கொடுத்த உரையை வாசிப்பது இல்லை என்று சொல்லிவிட்டால் அப்புறம் எதற்கு ஆளுநர் உரையோடு துவங்க வேண்டும்? அதற்கு ஒன்றிய அரசிலே நாங்கள் எங்கள் பாராளுமன்றத்திலே நாங்கள் அதற்கான அரசியல் சாசன சட்ட திருத்தத்தை தான் கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கோமே தவிர நாங்களாக நீக்கப் போகிறோம் என்று சொல்லவில்லை. அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்து அதன்படி நீக்குவோம் என்றுதான் சொல்லியிருக்கின்றோம். அது சொல்லுவதிலே தவறில்லை. தமிழ்நாடு அரசு மரபுபடி தான் சட்டப்பேரவையில் செயல்பட்டிருக்குன்னு சபாநாயகர் பேசியிருக்காரு. அதே மரபுபடி தலைமைச் செயலகத்தில் செய்தி இருக்கக்கூடிய செய்தி அறைக்கு முதல் முறையா ஆளுநர் பேசக்கூடிய அந்த ஆடியோ வராம துண்டிக்கப்பட்டிருக்கு. அவருடைய மைக்கும் ஆஃப் செய்யப்பட்டதா ஆளுநரும் கூறுறாரு. இது சரியான நடைமுறையா? அது மரபுதானா? உங்க இதுக்கு எதுக்கான மைக் வரவில்லை என்பது டெக்னிக்கல் கோளாறா இல்லையா என்பது பற்றி எனக்கு தெரியாது. ஆளுநர் பேசும்போது ஏன் வரலை என்பது எனக்கு தெரியாது. அதை நான் விசாரித்து சொல்லுகிறேன். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதை பழக்கம் அதிகமா இருக்கு. அதுதாங்க ஒவ்வொன்றுக்கா வர்றேங்க. அடுத்து 2வதா சொல்றாங்க தமிழ்நாட்டில் வந்து போக்சோ கேஸ் அதிகரிச்சிருக்கு, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரித்திருக்கிறது என்றெல்லாம் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் எங்கெங்கெல்லாம் செல்லுகிறார்களோ அங்கெல்லாம் பெண்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி குழந்தைகளுக்கெல்லாம் தைரியங்களை வரவழைத்து பெண்களுக்கு தைரியங்களை வரவழைத்து எந்த குற்றம் உங்களுக்கு எதிராக இழைக்கப்பட்டாலும் அந்த குற்றத்துக்கு உடனடியாக பரிகாரம் தேட நீதிமன்றங்கள் காவல் நிலையங்களை நாடுங்கள், அதனால் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்கின்ற வலியுறுத்தலை அரசாங்கம் செய்து வருகிறது. நீ உனக்கு தவறு நடந்தால் உடனடியாக போய் புகார் கொடு என்று கடந்த ஆட்சியிலே புகார் கொடுத்தால் கேட்க நாதி இல்லை. ஆனால் இந்த ஆட்சியிலே புகார் கொடுத்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. எனவே இன்றைக்கு புகார்கள் அதிகரிக்கிறது என்பதிலே எந்த விதமான தவறும் கிடையாது. மக்கள் தைரியமாக வரக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். பெண்களும் குழந்தைகளும் தைரியமாக வந்து இன்றைக்கு புகார்கள் தருகிறார்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்களுடைய தைரியம்தான் இதற்கு அடிப்படை காரணம். அதே போல போதைப்பொருள் நடமாட்டம் சொல்றீங்க. போதைப்பொருள் தமிழ்நாட்டில் உற்பத்தியே கிடையாது. எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எந்த மாநிலங்கள்லேருந்து அதெல்லாம் அனுமதிக்கிறாங்க, எத்தனை கோடி லாபம் சம்பாதிச்சுக்கிட்டு அனுமதிக்கிறாங்கிறது தெரியும். ஏன் நீங்கள் அனுமதிக்கிறீர்கள்? ஒன்றிய அரசு எப்படி போதைப் பொருளை வர விடுகிறது அதை முதலிலே யாரும் கேளுங்கள். ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எல்லா எல்லையிலும் இன்றைக்கு பயங்கரமான காவல் போட்டு அவர்களை எல்லாம் கட்டுப்படுத்துவதனாலே தான் இன்றைக்கு அதிகமான பொருட்களை போதைப் பொருட்களை எல்லையிலே நாங்கள் இன்றைக்கு கைப்பற்றுகின்றோம். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை
இந்த நார்காட்டிக்ஸுக்காக வேண்டிய போதைப்பொருள் தடுப்புக்காக உள்ள அதிகாரிகளையும் அழைத்து ரிவ்யூ மீட்டிங் நடத்துகிறார். எத்தனை இடங்களிலே பறிமுதல் செய்திருக்கிறீர்கள், எத்தனை வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன என்ற ரிவ்யூ 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்தியாவிலே நடக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். ஆனால் இங்கே எந்த போதைப்பொருள் உற்பத்தி கிடையாது. ஆனால் இது வழியாக வெளியே சென்றுவிடக் கூடாது. இது இங்கே எந்த போதைப்பொருளும் வந்து மாணவர்களும் இளைஞர்களும் சீரழிந்து விடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வருகிற நடவடிக்கை இந்த நடவடிக்கை என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல கல்வியை பற்றி சொல்லியிருக்காங்க. அது ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் வந்து ஆளுநர் சொல்லியிருக்கார், ரொம்ப சுமாராக இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்தியாவிலே இருக்கக்கூடிய கல்வியிலே 100 பல்கலைக்கழகங்களிலே 18 தலைசிறந்த பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டிலே தான் இருக்கின்றன. கல்வியிலே தாழ்ந்திருந்தால், தரம் தாழ்ந்திருந்தால் 18 பல்கலைக்கழகங்கள் 38 மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே, இன்னும் யூனியன் பிரதேசங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே 18 பல்கலைக்கழகங்கள் தரம் உயர்ந்த பல்கலைக்கழகங்களாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. உயர்கல்வி படிக்கிற பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக உள்ள மாநிலம் தமிழ்நாடு. அப்ப எப்படி இங்க கல்வி தரம் தாழ்ந்து இருக்கும்? இன்றைக்கு அதிகமாக பெண்கள் வெளிமாநிலங்களுக்கு வேலைக்கு போகின்ற மாநிலம், வெளிநாடுகளுக்கு போகிற மாநிலம், தமிழ்நாட்டிலேயே வேலை செய்கிற மாநிலம் இன்றைக்கு தமிழ்நாடு. இன்னும் சொல்ல போனா யூபிஎஸ்சியில இன்றைக்கு வந்து அதிகமானவர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு அதற்காக சிறப்பு பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு ஊக்கத்தொகையும் தந்து இன்றைக்கு அவர்களை எல்லாம் இன்றைக்கு சிறந்தவர்களாக கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், IAS IPS ஆக வருகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி. எனவே தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியை மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் பன்மடங்கு உயர்ந்திருக்கின்ற கல்வி வளர்ச்சி தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிற கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்து பஞ்சாயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. பஞ்சாயத்து தேர்தலாம் நடக்கலைன்னு சொல்லி கடந்த ஆட்சியினுடைய இறுதியில ஒரு 20-22 மாவட்டங்களுக்கு பஞ்சாயத்து தேர்தல் நடந்தது. இப்ப போன வருஷம் நடந்திருக்கணும். ஆனா பஞ்சாயத்து தேர்தல் பார்ட்டா நடக்கிறது எங்கேயுமே வழக்கம் கிடையாது. எனவே இப்பொழுது எல்லாமே செப்டம்பர் மாதம் முடிகிற பொழுது, அதாவது ஆட்சிக்கு வந்த உடனேயே அனைத்து அர்பன், அதாவது பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சிக்கான தேர்தலை உடனடியாக நடத்திய அரசு, மீதமாக இருக்கக்கூடிய பல 7-8 மாவட்டங்களுக்கான உள்ளாட்சி தேர்தலை நடத்திய அரசு தலைவர் தளபதியினுடைய அரசு. நாங்கள் ஏன் பஞ்சாயத்து தேர்தலுக்கு என்று பயப்பட வேண்டும்? எல்லாவற்றையும் ஒன்றாக ஒரே நேரத்திலே மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, அதே போல உள்ளாட்சி அமைப்புகள் இவற்றுக்கான தேர்தலை நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதற்காகத்தான் தேர்தல் இன்றைக்கு வருகிற செப்டம்பர் மாதமும் அக்டோபர் மாதமும் அது அவர்களுடைய காலம் முடிகிற பொழுது அந்த தேர்தல் நடைபெறும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் வேற யாராச்சும் எதுவும் கேட்கிறோமா? இல்ல, எதிர்கட்சி தலைவர் வந்து ஆளுநர் உரையை சுட்டிக்காட்டி இதெல்லாம் நடந்தது சட்டம் ஒழுங்குல வந்து ரொம்ப பின்தங்கி இருக்காங்க, கொள்ளை நகரமாக இருக்கிறது, மாநிலத்துக்கு வர வேண்டிய முதலீடு வந்து 4வது இடத்துல இருந்தது, ரேங்கிங் வந்து எனக்கு MSMEல 6வது இடத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னு ஆளுநர் சொன்னதை சார். MSMEல அன்னைக்கும் 3வது இடம் தான், இன்னைக்கும் 3வது இடம். அது எங்க உத்தரப்பிரதேசம், அடுத்து இன்னொரு மாநிலம், 3வது தமிழ்நாடு. அப்புறம் எங்க நாங்க பின்தங்கி இருக்கிறோம்? அதனால வந்து பின்தங்கிட்டாங்க தமிழ்நாடுன்னு சொல்றது தவறு. அவங்க ஆட்சியில் 2வது இடத்துல இருந்தாங்களா? அப்ப நாங்க 3க்கு வந்திருக்கோமா? அப்பதான் அதை சொல்லணுமே தவிர, MSMEயை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 3வது இடத்துல தான் இந்தியாவில் இருக்கிறோம். அதை பொறுத்த வரைக்கும் பல உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்லாம் கூட இருக்காங்க. ஆனா அங்க வந்து எப்படி நடக்கிறது என்பதெல்லாம் நாங்க வந்து விமர்சிக்க விரும்பவில்லை மற்றொரு அரசு. எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் 3வது இடத்துல இருக்கமே தவிர பின்தங்கி விடவில்லை. ஆளுநர் சொல்றது போல ஏதோ ஒண்ணுமே இல்ல, 0 அப்படிங்கிற போலாம் கிடையாது. இதில் நாங்கள் முன்னேறித்தான் இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து கோயிலை பத்தி பேசியிருக்காங்க. கோயிலுக்கு அலங்காவலர்லாம் நியமிக்கவில்லை, கோயில்லாம் சும்மா கிடக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 31,163 ஆலயங்கள் இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் வருகின்றன. அவற்றில் வந்து 17,873க்கு எந்த விதமான அப்ளிகேஷனுமே வரல. சின்ன சின்ன கோயில்கள் எதுக்குமே வரல. அடுத்ததாக 1,556 கோயில்களுக்கு நீதிமன்றத்திலே வழக்குகள் இருக்கின்றன.
எனவே 3290 கோயில்களுக்கு மட்டுமே ஈஓக்கள் இருக்கிறார்கள். மற்ற ஆலயங்களுக்கெல்லாம் அன்றைக்கு டிரஸ்டிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். டிரஸ்டிகள் இன்றைக்கு செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். சார் 20,000 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. தற்கொலை செஞ்சிருக்கிறாங்க தமிழகத்துல அதிகமான சார், தற்கொலைக்கு என்ன பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. அரசாங்கம் அதுக்கு பொறுப்பல்ல என்ன. ஆனா அவங்களுக்கு தேவையான உதவிகளை கேட்டிருந்தால் நிச்சயமாக அரசு செய்திருக்கும். தற்கொலைக்கு அரசு காரணமாக இருக்கவே முடியாது. பல்வேறு காரணங்களுக்காக தற்கொலை நடந்திருக்கிறார். 20,000 என்கின்ற எண்ணிக்கையை நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த எண்ணிக்கையை சரிபார்த்து சொல்வோம். சார், ஸ்ரீரங்கம் கோவிலுக்கே அறங்காவலர் இன்னும் நியமிக்கப்படலை. ஆட்சி இப்போ இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கு, 4 மாதங்கள் தான் இருக்கு. பெரிய கோவிலுங்கிறப்ப ஸ்ரீரங்கம் கோவிலுக்கே ஒன்றும் அறங்காவலர் நியமிக்கல. அது ஒன்று. எதிர்க்கட்சி தலைவர் சொல்றப்ப சூப்பர் முதல்வர்னு கனவு கண்டு கொண்டிருக்கிறாருன்னு சொல்றாரு. இது ரெண்டுத்துக்கும் அதாவது ஸ்ரீரங்கம் ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று கோர்ட்டு கேஸில் இருக்கணும், அல்லது அப்ளிகேஷன் பெண்டிங்கில் இருக்கணும். அது என்ன என்பதை நான் அறநிலையத்துறையிலிருந்து கேட்டு சொல்லுகின்றேன். சூப்பர் முதல்வர் என்பது அதாவது சூப்பர்மேன், எல்லாவற்றிலும் வல்லவன் தான் ஒரு சூப்பர்மேன். எனவே எல்லாவற்றிலும் வல்லமை படைத்தவராக எங்களுடைய முதலமைச்சர் இருக்கிறார். அவரை நாங்கள் சூப்பர் முதலமைச்சர் என்று சொல்லுவதிலே தவறே கிடையாது. தமிழகத்தை இன்றைக்கு வளர்ச்சி பாதையிலே இந்த 5 ஆண்டு காலத்திலே கொண்டு வந்திருக்கின்றோம். தமிழகம் இந்த 5 ஆண்டு காலத்திலே முன்னேறி இருக்கிறது. எந்த தொழில் இன்றைக்கு விவசாயமா, இன்றைக்கு நெல் கொள்முதலிலே பல லட்சம் டன் முதலிடத்துக்கு வந்திருக்கின்றோம். அதை போல தொழில் உற்பத்தியிலே பல மடங்கு உற்பத்தியை அதிகரித்திருக்கின்றோம். வெளிநாட்டு முதலீடுகளை ஈட்டிருக்கின்றோம். 11.69% பொருளாதார வளர்ச்சியை எட்டியிருக்கின்றோம். இன்றைக்கு எங்களால் பல்வேறு திட்டங்கள், மகளிர் உரிமை தொகையை இன்றைக்கு முழுமையாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற ஒரே மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். டெல்லியில் தேர்தலுக்கு அறிவிச்சிட்டு குறைச்சிக்கிட்டே வந்துட்டாங்க. மற்ற மாநிலங்கள்லாம் தயங்குறாங்க. ஆனால் முழுமையாக கொடுத்து கொண்டு உயர்த்தி கொடுத்திருக்கிற மாநிலம் 1,15,00,000 1,30,00,000 உயர்த்தி கொடுத்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். அதேபோல மகளிருக்காக விடியல் பேருந்தை, கட்டணமில்லாத விடியல் பேருந்தை தந்திருப்பது தமிழ்நாடு தான். பெண்கள் உயர்கல்வி படிப்பதற்காக புதுமை பெண், ஆண்களுக்காக தமிழ் புதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம், இன்றைக்கு அகில உலகமே பாராட்டுகின்ற காலை உணவு திட்டம், இது போன்ற மக்கள் வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் யோசித்து தந்திருக்கின்றார். அதோடு இல்லாமல் வயதானவர்களுக்கு வீடு தேடி அவர்கள் வீட்டிலே கொண்டு போய் ரேஷன் பொருட்களை தருகிற தாயுமானவர் திட்டம், இப்படி எல்லா திட்டங்களையும் தந்திருக்கின்ற ஒரு முதலமைச்சரை சூப்பர் முதலமைச்சர் என்று அழைக்காமல் வேறு எப்படி அழைப்பது? தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டிருக்கிறது ஆளுநர். சார், தேசிய கீதத்துக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். முதலில் தமிழ்தாய் வாழ்த்து, இறுதியில் தேசிய கீதம். அதுதான் தமிழ்நாட்டின் பழக்கம். நம்முடைய நிகழ்ச்சியில் சட்டமன்ற நிகழ்ச்சியினுடைய பழக்கம். அந்த மரபுப்படிதான் நாங்கள் நடந்திருக்கிறோம். மரபை மீறவில்லை. மரபை மீறினால்தான் தவறு. நாங்கள் மரபுப்படி நடந்திருக்கின்றோம். தேசிய கீதம் கடைசியில் இசைக்கப்படும். முதலிலே தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்படும். ஆளுநர் உரை, ஆண்டின் முதல் கூட்டத்தொடரில் ஆளுநர் உரை அப்படிங்கிற நடைமுறையை கைவிடுறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணுமா முதலமைச்சர் இன்னைக்கு? அதாவது அது அரசியல் சாசன சட்ட திருத்தம் கொண்டு வந்து ஆண்டின் முதல் அறிக்கையில் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் அறிக்கையோடு துவக்க வேண்டும் என்பது, இதுபோன்ற நிலைமைகள் தொடர்ந்தால் நிச்சயமாக எல்லா மாநிலங்களும் ஒத்த கருத்துடைய எல்லா மாநிலங்களும் இணைந்து அந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை அமெண்ட்மெண்டை கொண்டு வருவோம். ஆளுநரோட தேநீர் விருந்து புதிய திமுக பங்கேற்கிறார். அதை பற்றி முதலமைச்சர் முடிவு செய்வார்.